ஹலோ வியூவர்ஸ், நம்ம சரஸ்வதி அகாடமியில் சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் இருக்க ரியல் நம்பர்ஸ் அப்படின்ற யூனிட்ல இருந்து தான் இப்போ சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 30, 40 and 60 லீவ்ஸ் த ரிமைண்டர் 7 இன் ஈச் கேஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பரை 30 ஆலையும் 40 ஆலையும் 60 ஆலையும் நான் டிவைட் பண்றேன். ஓகேவா? தனித்தனியா எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் எடுத்து நான் என்ன பண்றேன், 30 ஆல டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 7 வருது. அதே மாதிரி ஒரு நம்பரை 40 ஆல டிவைட் பண்றேன், அப்படி டிவைட் பண்ண எனக்கு ரிமைண்டர் 7 வருது. அதே மாதிரி அதே நம்பரை 60 ஆல டிவைட் பண்றேன், அப்படி எனக்கு ரிமைண்டர் 7 வருது. ஓகேவா? அப்ப இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ்ஸ் த ரிமைண்டர் 7 அப்படின்ற நம்பரை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றேன். எக்ஸ்ன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பரை ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும்னா, எல்சிஎம் ஆஃப் திஸ் 3 நம்பர். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் 30, 40, 60 இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ 30 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும், 3 பண்றேன் 10, அகைன் இதை 2 பண்றோம் 5, அகைன் 5 பண்ணா 1. ஸோ இதே மாதிரி அடுத்தது 40 பண்ணணும். ஸோ 40 பண்ணனா 2 டேபிள்ல பண்ணா 20, அகைன் 2 டேபிள்ல பண்ணா 10, அகைன் 2 டேபிள்ல பண்ணா 5, அகைன் 5 டேபிள்ல பண்ணா 1. ஓகேவா? அடுத்தது 60 பண்றோம். ஸோ 60 பண்ணோம்னா 2 டேபிள்ல பண்ணா 30. ஓகேவா? ஆல்ரெடி எனக்கு இங்க 30 இருக்கு. இந்த நம்பர்ஸ் தான் ஃப்ரீக்வெண்டா வரப்போகுது. 3, 10, 2, 5, 5, 1. ஸோ திஸ் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இது எப்படி எடுத்து எழுதணும், 30 is equal to 2 into 3 into 5. 40 எப்படி எழுதணும், 2 into 2 into 2 into 5. 60 எப்படி எழுதணும், 2 into 2 into 3 into 5. ஓகேவா? ஸோ எல்சிஎம் என்ன, காமனா இருக்கிற நம்பரை 1 டைம் எழுதணும், ரிப்பீட் ஆகிற நம்பரை அது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ 2ன்ற நம்பர் எனக்கு காமனா 3த்துலயும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது 5 எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ இதுக்கு எல்சிஎம் ஆஃப் 30, 40, 60 is equal to 2 into 5 into இப்ப ரிப்பீட் ஆகிற நம்பர் இல்லாம ரிமைனிங் நம்பர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதுதான். ஸோ இங்க 2 2 இருக்கு, இதுக்கு பதிலா என்ன பண்ணோம், ஒரு 2 போட்டுடணும். அடுத்தது ரிமைனிங் ஒரு 2 இருக்கு, இந்த 2 எடுத்து இங்க எழுதிட்டோம். அடுத்தது 3 2 வாட்டி இருக்கு, அதை ஒரு டைம் எழுதணும். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், எனக்கு 10, 4, 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணனா 10 into 12 is equal to 120. ஸோ இப்போ LCM of these numbers is 120. பட் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டிவைட் பண்ணும்போது என்னோட ரிமைண்டர் எனக்கு 7 வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு அந்த ரிமைண்டர் போக தான் என்ன கிடைச்சிருக்கு, எல்சிஎம் கிடைச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது ஒன்லி கோஷன்ட் நம்பர். அப்ப இது கூட நான் என்ன பண்ணணும், அந்த நம்பரை ஆட் பண்ணணும். அப்ப the smallest number b என்னவா இருக்கும், 120 plus 7. ஏன்னா அங்க ரிமைண்டரா இருந்தது இல்லையா, ஸோ ரிமைண்டர் எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணா என்னோட அந்த டோட்டல் நம்பர் கிடைச்சிடும். அப்போ 120 plus 7 is equal to 127. ஓகேவா? திஸ் இஸ் த நம்பர் தே ஆஸ்க். இதுதான் அவங்க கேட்ட நம்பர். ஸோ இப்படி எனக்கு தனித்தனியாகவும் போடலாம், இல்லை ஒன்னாவும் போடலாம். இதே இன்னொரு ஆல்டர் மெத்தட்ல நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. எது ஈஸியா இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஸோ ஆல்டர் மெத்தட்ல போடும்போது டைரக்டா நான் என்ன பண்ண போறேன்னா, 3 நம்பரையும் ஒரே டைம்ல எல்சிஎம் எடுக்க போறேன். 30, 40 into 60. ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த ரிப்பீட்டேஷன் நம்பர்ஸ்ல கன்ஃபியூஷன் வரலாம். பட் இந்த மாதிரி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எந்த ஒரு எரருமே வராது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இது எல்லாமே இதுல டிவைட் ஆகும் 10. ஓகேவா? 10ன்றது பிரைம் நம்பர் இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், 10 எப்படி எழுதலாம், 5 into 2 அப்படின்னு எழுதலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை 5 டேபிளால டிவைட் பண்றேன். அப்போ 5 டேபிள்ல டிவைட் பண்ணா வரும் எனக்கு 6 5s are 30, 8 5s are 40, 12. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்ப நான் பண்ணோம் 2 டேபிள்ல பண்ணோம். அப்ப 3 4 6, அகைன் 2 டேபிள்ல பண்றேன். அப்ப நான் வந்துடும் 3 ஆகாது, அப்படியே வச்சிருக்கணும். 4 2 டைம்ஸ் வரும், 6 வந்து 3 டைம்ஸ் வரும், 6 வந்து 3 டைம்ஸ் வரும். அகைன் இது என்ன பண்ணோம், 2 பண்ணோம். அப்ப 3 1 3 அப்படின்னு வந்துடும். அகைன் இதை 3 பண்ணா 1 1 1. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு என்ன ஆகணும், ஃபேக்டரைஸ் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணோம், பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டே வரணும்.
ஓகேவா. ஒன்ஸ் அந்த நம்பர் 1 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அந்த நம்பரை பார்க்கக்கூடாது. இல்ல டிவைட் ஆகல அப்படின்னாலும் விட்டுட்டு என்ன பண்ணோம், எந்த நம்பர் மட்டும் ஃபேக்டரைஸ் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து எழுதும். ஸோ இங்க பாருங்க, இப்போ இங்க 3 இருக்கு, ஆனா அது எனக்கு 2 டைப்ல வராது. நான் என்ன பண்ணிட்டேன், 3 அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு 4 6 மட்டும் தான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறேன். புரியுதா? இது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம ஈஸியா இருக்கும். இப்போ இதை எடுத்து எழுதலாமா? ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3. அப்போ நான் வந்துடும் எனக்கு 10 இன்டூ 4 இன்டூ 3. சேம் நம்பர்ஸ் வருதா? 10 இன்டூ 4 இன்டூ 3. அப்போ அதே 120 வரப்போகுது. அப்போ எனக்கு நம்பர் கண்டுபிடிக்கணும், த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி ஆட் பண்ணுவோம்? 120 பிளஸ் த ரிமைண்டர் 7. அப்போ எனக்கு என்ன நம்பர் வருது? 127. சேம் ரெண்டும் ஒரே மெத்தட் தான். பட் இங்கே நான் என்ன பண்ணேன், நம்பர்ஸுக்கான எல்சிஎம் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது தனித்தனியாக பண்ணேன், இங்கே பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இந்த காமன் எடுக்கிற கன்ஃபியூஷன் வராது. ஈஸியாக நான் என்ன பண்ணிடலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கா, ஆல்டர் மெத்தட் ஈஸியாக இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சம்ஸில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு அந்த சம்மை டேக் பண்ணுங்க, நம்ம ஆன்சர் போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.